அஹ் வணக்கம் பிள்ளைகள். இதுல பாருங்க, இந்த இருபடி சமன்பாடுகள் பார்ட் 2ல வரக்கூடிய கேள்வி இதுல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான இந்த சமன்பாடு உருவாக்குறது முதலாவது விஷயம், அடுத்து தீர்க்கிறது. சில நேரம் சமன்பாடு நமக்கு தந்திருந்தாங்கன்னா நீ தீர்த்தல் கூட செஞ்சு வைக்கலாம், நமக்கு ஒரு 6 மார்க்ஸ் வந்துடும். அதை எடுக்கலாம். தீர்த்தல் செஞ்சா ஒரு 4 மார்க்ஸ், அதில் வேற கேள்விகள் வரும், அது 2 மார்க்ஸுக்கு வரும். சரி, அப்ப நீங்க நான் 3 முறையில இதை எப்படி தீர்க்கிறீங்கன்னு இதில் கிளியரா விளங்கப்படுத்துவேன். நீங்க உங்களுக்கு எந்த முறை ஈஸியா அந்த முறையில செய்யுங்க. அடுத்து நீங்க இப்ப வளமையா செய்து கொண்டு வர முறையை மாத்தாதீங்க, அதே மெத்தட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது செய்யவே இல்லை அப்படிங்கிற 3 முறையில உங்களுக்கு ஈஸியான முறை எதுன்னு சொல்லுவேன், அந்த முறையை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, எடுத்து இதுல பாருங்க, சரிவகத்துல இந்த முக்கோணி டிசிஇ, சரி, அதுல மாறி இருக்கும் டியூட்ல. இதுல ஏபி டிசியோட 3 கூட்டுறாங்க இந்த நீளம். சரி, அதே மாதிரி டிஇங்கிறது டிசியோட 1 கூட்டியிருக்காங்க, இஎஃப்ங்கிற 1 சென்டிமீட்டர். அடுத்து டிசி எக்ஸ்ன்னு தந்திருக்காங்க. அப்ப எக்ஸ்ன்னா இது நமக்கு எக்ஸாக 1ன்னு எழுதி கொள்ளலாம், இது எக்ஸாக 3ன்னு எழுதி கொள்ளலாம். அப்ப தரவுகளை இப்படி குறிச்சிக்க தெரியணும். சரி, தரவுகளை இப்படி குறிச்சு கொண்டு இப்ப சமன்பாடு என்னன்னா, இந்த நிலற்றிய பகுதியின் பரப்பு தந்திருக்காங்க. நிலட்டப்பட்ட பகுதியின் பரப்பு 12.5 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப கேள்வி இருபடி சமன்பாடு இப்படி வருதுன்னு காட்டிட்டு இந்த மாதிரி முதல் காட்டணும். சமன்பாடு உருவாக்குறது முதலாவது விஷயம். அப்புறம் அதுக்கு சார்ந்த கேள்விகள் இருக்கு, தீர்ப்பு எடுக்கணும். உருவாக்குறேன்னா பாருங்க, இது நமக்கு என்னென்ன வடிவம், இப்ப பரப்பு தந்திருக்கனால இது என்ன பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சரிவகம் இருக்கு, அடுத்து முக்கோணம் இருக்கு. அப்ப 2 பரப்பை கண்டு இதை கழிக்கணும், கழிச்சோம்னா இது கிடைக்கும். அப்ப அதை ஒரு லைன்லயே நம்ம போடலாம். சரிவகத்தின் பரப்பு இதுதான் பாருங்க, சமன்பாடுகள் பாடமாய்க்கொள்ளணும். சரிவகத்தின் பரப்பு அரைத்தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அதே மாதிரி முக்கோண பரப்பு அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். இது இந்த 12.5க்கு சமன். அப்ப இங்க அரைத்தர சமாந்தர பக்கங்கிறது இது 2 தான். அப்ப இது எக்ஸாக 3, இது எக்ஸ். அப்ப இதையும் கூட்டினீங்கன்னா 2x ஆக 3 டிரெக்டா போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த நீளம் எக்ஸாக 1ஓட சக 1 கூட்டினா எக்ஸாக 2. அப்ப கோவைகளை பிரக்கெட் பண்ணிக்கொள்வோம். அரைத்தர முக்கோணிக்கு பாத்தீங்கன்னா அடி எக்ஸ், செங்குத்து உயரம் எக்ஸாக 1 சமன் 12.5. சரி, அப்ப இதுல நம்ம தீர்க்கிறதுக்கு பாருங்க, இப்ப இந்த பின்னங்கள் இருக்கு, 2 இடத்துலயும் சமனா இருக்கு. பின்னங்கள்ல சில கேர்லெஸ், இந்த 2 கொண்டே பெருக்கும், திருப்பி 2ஆல பெருக்கும். அப்படி செய்யக்கூடாது. பின்னங்கள் கூட்டல் கழித்தல் அப்படி இருந்தா கட்டாயம் பகுதி சமப்படுத்தி இருக்கான்னு யோசிங்க. சமப்படுத்திட்டு அந்த ஒரு நம்பர் தான் கொண்டு போவோம். அப்ப இங்க எனக்கு 2 சமனா இருக்கனால அந்த 2 மட்டும்தான் கொண்டு போவோம். சில இங்க 3, இங்க 2, நான் 2ஐயும் மாத்தணும். பொதுவா 6க்கு மாத்தி கொண்டுதான் அந்த 6 கொண்டே போயிருக்கணும். அப்ப அந்த ஐடியா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இது சமனா இருக்கணும், இந்த 2 மட்டும் கொண்டு போவோம், மற்றதை இதை பார்த்து எழுதி கொள்றது. இந்த மாதிரி வந்துடும். எக்ஸ் எக்ஸாக 1 சமன் 12.5 2ஆல பெருக்கணும். இதுக்குள்ள அடைப்பு நீக்கம் இருக்கு. இப்ப 2x இங்க எக்ஸா பெருக்குன்னா 2x வர்க்கம். அதே மாதிரி இங்க பெருக்குன்னா சக 4x. சக 3ஆல பெருக்குனீங்கன்னா சக 3x, சக 3 2 சக 6. மறை எக்ஸால பெருக்குன்னா எக்ஸ் வர்க்கம், மறை ஒரு எக்ஸ் வரும். சமன் இங்க 25. 12.5 2ஆல பெருக்குன்னா 25. இப்ப எனக்கு 2x வர்க்கத்துல இருந்து இந்த எக்ஸ் வர்க்கம் ஒரே மாதிரி கணியங்களைத்தான் கூட்டலாம் கழிக்கலாம். அப்ப 2x வர்க்கத்துல எக்ஸ் வர்க்கம் போனா எக்ஸ் வர்க்கம், இங்க 4x 3x 7x வரும். 7x ஒரு எக்ஸ கழிச்சுக்கொள்ளணும், 6x வந்துடும். சக 6. இந்த 25 இந்த பக்கம் கொண்டு இப்படி மாத்தி கொள்ளணும். ஒரு பக்கம் 0 இருக்கணும் சமன்பாட்டுல பாருங்க. அப்ப இங்க கொண்டு வந்தோம். இப்ப சமன்பாடு பாருங்க, இது மறை 19. 1 + 1 மறைனா கழிக்கணும். பெரிய இலக்கத்துல சின்ன இலக்கத்தை கழிங்க 19, பெரிய இலக்கத்தின் அடையாளத்தை போட்டுக்கொள்ளணும். சமன் 0. அவ எனக்கு சமன்பாடு உருவாகிட்டு. இப்ப இதை தீர்க்கிற முறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். முறை 1 பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுல எக்ஸ் வர்க்கம் சகாரை சய 19 0ல வர்க்க பூர்த்தியாக்கல் முறைன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு முதலாக நம்ம எக்ஸ் வர்க்கத்தை எழுதி கொள்வோம், 6x எழுதி கொள்வோம். இந்த 19 அங்கே கொண்டு போய் கொஞ்சம் இடம் விட்டுக்கொள்ளணும் 2 பக்கமும். என்ன செய்வோம்னா, இந்த நடுவ இருக்கிற 6 எக்ஸ் குணகம் இருக்குதானே 6, அதை 2ஆல பிரிக்கணும். 6 2ஆல பிரிச்சா 3. அந்த 3 வர்க்கத்தை 2 பக்கம் கூட்டிக் கொள்ளணும்.
அப்ப இந்த மாதிரி கூட்டிக் கொள்ளும். இது எப்படி கோவை எழுதுறேன்னா பிராக்கெட் போட்டுக்கொள்ளுங்க. வர்க்கம் நிறைய வர்க்க கோவை. இதுல ஒரு எக்ஸும் இதுல 3 வர்க்கங்கள் இருக்கிறத ஒன்றெழுதி கொள்வோம். இதன் அடையாளத்தை இங்க போட்டுக்கொள்ளணும். அப்ப எக்ஸாக 3 முழுவதின் வர்க்கம். இது பாத்தீங்கன்னா 9 9 19 28 வரும். இப்படி வந்துடும். அப்ப எக்ஸாக 3 இந்த வர்க்கம் அங்க போனா வர்க்கம் மூலம் சகவோ சய போட்டுக்கொள்ளணும். இதுக்கு பிறகு எனக்கு இந்த 28 என்ன செய்வோம்னா எதெந்த பெருமானம் தந்திருக்காங்க 7. அப்ப 7ஆல பிரிச்சா பாருங்க 28 7ஆல பிரிக்கணும். 4 ஆன்சர் வரும். அப்ப இங்க வாரது ஒரு சதுரன். இது வந்து ஒரு சதுரம் என்ன இருக்கும். அப்ப அந்த சதுரின் படி இதை உடைக்கணும். 4 தர 7 4 வெளியில வந்தா பாத்தீங்கன்னா 2 வர்க்கமூல 7ன்னு வரும். இங்க எக்ஸாக 3. இப்ப 2 தர 2.65 இது 2ஆல பெருக்குனா பாத்தீங்கன்னா 0 மிச்சம் 1 12 1 13 மீதி 1 4 1 5.30 வரும். இந்த சக 3 இருக்கும். இப்படி எக்ஸாக 3 இந்த மாதிரி வந்துடும். இதை தீர்க்க எனக்கு இப்படி வருது. சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு அவங்க கேட்ட கேள்விகள் ஆன்சர் பண்ணுவோம் பாருங்க. ஏபி வந்து 2 அந்த வர்க்கமூல 7ன்னு காட்டட்டான். சரி, 2 வர்க்கமூல 7ன்னு காட்டலாம். ஏபிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாக 3 தான் ஏபி. அப்ப எனக்கு எக்ஸாக 3 இங்க இருக்கு. இடையில 2 வர்க்கமூல 7ம் இருக்கு. அப்ப நம்ம இந்த லைனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த லைன்ல இருந்து என்ன செய்யணும்னா ஏபிங்கிறது ஒரு பக்க நீளம், அது எப்பவும் சைவரோட பெருசா இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியணும். பக்கங்கள் மறையில வராது. ஆகவே ஏபி வந்து எப்பவும் பெருசா இருக்கும்னா எக்ஸாக 3 தானே ஏபி, அதுல பெருமானம் பிளஸ்ஸா வாரது மட்டும் எடுத்து காட்டுவோம். ஆகவே ஏபி பாருங்க 2 வர்க்கமூலம் என்னன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கேள்வி, அதுல எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் கண்டு முக்கோணியின் பரப்பளவு கேட்கிறாங்க. அப்ப எக்ஸின் பெருமானம்டா இந்த பாருங்க செய்து வச்சிருக்கோம். இதுல பிளஸ் எடுத்தா இப்ப நீங்க எடுத்து காட்டிட்டோம் தானே. அப்ப இந்த ஆன்சரோட 3 கொண்டே கழிக்கணும். சரி, அப்ப இந்த லைன்ல நம்ம எடுக்கலாம். எக்ஸாமன் 5.3 இருந்து எக்ஸ் எப்பவும் 0 பெருசா இருக்கும் பக்க நீளம்னால. அதுல இருந்து 3 கழிப்போம். அப்ப 2.3 அப்படி வரும் சென்டிமீட்டர். சரி, அதே மாதிரி இந்த பரப்பு எழுதிய சொல்லியிருந்தாங்க. பரப்புங்கிறது எப்படி காண்றேன்னா, சரி, அரை தர இந்த பரப்பு அடி வந்து பாத்தீங்கன்னா 2.3 செங்குத்து உயரம் அதோட 2.3 ஒண்ணு கூட்டணும் 3.3 இப்படி வந்துடும். இதை பெருக்கிட்டு 2ஆல பிரிக்கணும். சரி, பெருக்கணும். முதலாவது பெருக்கிட்டு 2ஆல பிரிக்கணும். சரி, இது பெருக்கி வர ஆன்சர் இது. அதை 2ஆல பிரிச்சோம்னா நமக்கு இந்த பரப்பு கிடைக்கும். சரிதான். இப்ப இந்த முறையில செய்து கொள்ள அழகா இப்ப இந்த டைப் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வர்க்க பூர்த்தியாக செய்யறவங்க மட்டும் இந்த மெத்தட்ல செய்து கொள்ளணும். சரி, அடுத்த முறை பாருங்களே, இந்த சூத்திர முறை, இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி தீர்க்கிறவங்களும் இருப்பீங்க. அப்ப இதை பயன்படுத்தி உங்களுக்கு செய்ய தெரியணும். இதுல முதல் வந்து இந்த சமன்பாடை யோசிச்சு கொள்வோம். யோசிச்சு 2 ஒப்பிட்டு இந்த ஏபிசி இந்த பெருமானங்களை எழுதிக்கொள்ளணும். ஏபி பி வந்து 6, சி வந்து 19 இப்படி பெருமானங்களை எழுதி வச்சுக்கொள்ளணும். எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடை பிழல் இல்லாம எழுதணும். எழுதின பிறகு இதுல பிரதிகளை தான் வேலை. பி வந்து பாருங்க மறை இந்த +6, சி வந்து 6 வர்க்கம் 4 தர 1 தர சி மறை 19 வருது. கீழே 2 தர 1 இப்படி போட்டுருவோம். இப்போ மறை 6 இருக்கும். சகோசய இந்த 36 மறையும் பிளஸ் இதை நம்ம 4ஆல பெருக்குனா 76 வருது. 76ம் இதையும் 2ஐயும் கூட்டணும். அப்ப நமக்கு கிடைக்கும் ஆன்சர் 112 வரும். சரி, இப்ப 112 அதே மாதிரி 7ஆல இங்க என்ன தந்திருக்காங்களோ அதால பிரிப்போம். 112 7ஆல பிரிச்சா இதுல ஒரு தடவை. சரி, 7 மீதி 4 42 6 அப்ப 16 நமக்கு ஆன்சர் வருது. அப்ப 16 கேட்கல பாருங்க எப்படி எழுதுவோம். எக்ஸமன் -6 16ங்கிறது இந்த மாதிரி உடைச்சிடணும். அப்ப மறை 16 இதெண்ட பெருமானம் 4 வர்க்கம் மூலம் 7 கீழே 2 இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு என்ன செய்யணும், நம்ம யோசிக்கணும். கீழே 2 இருக்கு. இந்த 2 இடத்துலயும் இரட்டை எண் இருந்தா மட்டும்தான் சுருக்கணும். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. அப்படின்னா அந்த 2 பொது எடுத்து சுருக்கணும். இப்படி வச்சுக்கொண்டே சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா இது வந்து இரட்டை எண்ணா இருக்கணும். இங்க 1 6ல 2 3 முறை 4ல 2 2 முறை.
அப்ப மறை 3 சகோசய 2 வர்க்கமூலம் 7 இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இதுக்கு பிறகு அவங்க கேட்கிறாங்க கேள்வி வந்து ஏபி வந்து தானே முதலாம் கேள்வி. அப்ப பாருங்க ஏபிக்கிற நமக்கு தெரியும் எக்ஸ் சகம் 3. அப்ப எக்ஸ் இருக்கு சக 3 என்ன இந்த சக 3 இங்கே வந்து எக்ஸ் சகம் 3 கிடைக்கும். அப்ப எக்ஸ் சகம் 3 பாருங்க 2 வர்க்கமூலம் 7. அப்ப ஏபிங்கிறது பக்க நீளம் நில சைவரை விட பெரிது. ஆகவே எக்ஸ் சகம் 3க்குரிய விட அதான ஏபி சமன் 2 வர்க்கமூலம் 7 வரை கிடைக்கும். அதுக்கு பிறகு எக்ஸின் பெருமான காண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இதுல பாருங்க 2 தர 2.65 பிரதிடுவோம். பிரதியிட ஆன்சர் நமக்கு வரும் எவ்வளவு 5.3. அதுல இருந்து என்ன செய்யணும், இந்த 3 கொண்டு போய் கழிக்கணும். கழிச்சா எக்ஸ் சமன் 2.3 ஆன்சர் வரும். சரி, அதுக்கு பிறகு அந்த பரப்பு காண்றது அது உங்களுக்கு தெரியும் தானே, கொண்டு போய் முன்னு பார்த்துருவீங்க. அதே சேம் மெத்தட் தான். 2.3 தர 3.3 இது இந்த முக்கோணியின் பரப்பு 7.59 2ஆல பிரிக்கணும். 3.795 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். இதுகள்லாம் சேம், இதெல்லாம் செய்யற மெத்தட் சேம். தீர்க்கிறது மட்டும்தான் பார்க்கணும் இது வரைக்குமானது. சரி, இப்ப இதான் சமன்பாடு யூஸ் பண்ணி செய்யறது. இப்ப சில அந்த மெத்தட்கள் ஞாபகம் வச்சு கஷ்டமானாக சமன்பாட பாடமாக்கொள்ளணும். சரியா தீர்க்கிற மெத்தட் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பிழைக்க கூடாது. இந்த இடத்துல முக்கியமா பிழைக்க கூடாது. இது இரட்டையன், இது ஒற்றையன், இது இரட்டையன்னா சுருக்க கூடாது. இரட்டையன் இரட்டையன்னான் மட்டும்தான் அந்த இடத்துல சுருக்கிட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்படி ஒற்றையன் இரட்டையன் இருந்தா ஃபுல்லா நமக்கு பிளஸ் ஒருக்கா எடுத்து இதை பிரதிட்டு பெருக்கி எடுத்து அதுக்கு பிறகு கடைசியா பிரிக்கணும். அந்த முறையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்த முறையும் விளங்கப்படுத்துறேன். இதுல முறை 3 பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா, இப்ப நீங்க புக்ல இல்லாத முறை ஒன்று தான் எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஆனா இதுவும் ஈஸியான முறை என்னன்னா, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். நீங்க மற்ற முறைகளை விட ஈஸியா செய்யலாம். இது வந்து இந்த அப்படி பாக்ஸ் வரைஞ்சி செய்யறது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மாதிரிதான். ஆனா இதுல வந்து அந்த பின்னங்கள் வராது. அதை நான் இன்னொரு கணக்கு ஒன்று விளங்கப்படுத்துவேன். சரி, அந்த கணக்கும் விளங்கும். இந்த மாதிரி முதல்ல நம்ம மாத்தி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நமக்கு இங்க பாக்ஸ் வரைவோம். அப்படி பாக்ஸ் வரைஞ்சி இப்படி பிரிச்சு கொள்ளணும். இது சதுர மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. இந்த எக்ஸ் வர்க்கத்தை இங்க எழுதணும். அப்படின்னா எக்ஸ் வர்க்கம் எப்படி வரும், நமக்கு 9ல எல்லாம் படிச்சிருங்க. இதுவும் இங்கேயும் எக்ஸ் இருந்தா அது ரெண்டையும் பெருக்கி வரைத்தானே இந்த பாக்ஸ். அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற சக RX என்ன செய்யணும்னா 2ஆல பிரிக்கணும். RX 2ஆல பிரிக்கணும். பிரிச்சு வர ஆன்சரை இங்க போட்டுக்கொள்ளணும். அப்ப இங்க போடுறது இங்கே எழுதி கொள்ளணும். ஒரே ஆன்சரை தான் எழுதுவேன். நிறைய இருக்க கோவையா தானே யோசிக்கிறோம். அப்ப இங்க எக்ஸ் இருக்கு, ஏன்னா சக 3 இருந்தா தானே இது 2 பெருக்கம் சக 3x வரும். அப்ப இங்கேயும் சக 3 இருக்கும். இதுவும் பெருக்கம் இங்க கிடைக்கும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2ஐயும் பெருக்கணும். இந்த 2ஐயும் பெருக்குனா சக 9. இங்க வந்து இங்க சக 9 என்ன செய்யணும்னா 2 பக்கமும் எட் பண்ணணும். சரி, இந்த 2 பக்கமும் 9 9 எட் பண்ணி கொள்ளணும். அப்ப கட்டாயம் செய்யணும் இந்த மெத்தட்ல. பாருங்க, இதே மாதிரி 2 பக்கமும் எட் பண்ணுவோம். அப்ப நமக்கு இதுல கிடைக்கிறது 28. அந்த 28க்கு இன்னொரு சதுரம் ஒன்று வரைஞ்சு என்ன செய்யணும்னா வர்க்க மூலத்துக்குள்ள அந்த 28 போட்டுருணும். அவன் ஒண்ணுக்கு சகோ சயனு போட்டுருவோம். சரி, இந்த 28 நம்ம உடைச்சு கொள்ளலாம். 7க்கு தந்திருக்கனால இதுலயே செஞ்சு கொள்ளுங்க. 28 4 தர 7. அப்ப என்ன ஆன்சர் 2 வர்க்க மூலம் 7 இந்த மாதிரி வந்துடும். இப்ப டிரெக்டா பாருங்க நமக்கு கோவை கிடைக்கும். எக்ஸ் சக 3 எதுக்கு சமன், எக்ஸ் சக 3 2 சகோசய 2 வர்க்க மூலம் 7க்கு சமன். ஆகவே எக்ஸ் சமன் இதுல கேள்வியை வச்சுக்கொள்ளும். இந்த ஆன்சர் வந்துட்டு கேள்வியை பார்த்தோம்னா எனக்கு ஏபி வந்து கேட்டிருக்கனால முதலாவது கேள்வியா ஏபி வந்து சைவரோட பெருசு. ஆகவே ஏபி சமன் எக்ஸ் சக 3 அது வந்து 2 வர்க்க மூலம் 7க்கு சமன். சரி, அதுக்கு பிறகு எக்ஸின் பெருமானம் காணணும். எக்ஸ் சக 3 சமன் 2 தர 2.65 பிரதிடுவோம். பிரதிட்டா எனக்கு 5.3. இதுல இருந்து 3 கழிச்சிருவோம். எக்ஸின் பெருமானம் கிடைக்கும் 2.3. சரி, சென்டிமீட்டர். அதுக்கு பிறகு பரப்பு கேட்டிருந்தாங்க. பரப்பு சமன் அரை தர அடி பார்த்தீங்கன்னா 2.3 செங்குத்து உயரம் 3.3. இதை பெருக்கிட்டு என்ன செய்யணும், 2ஆல பிரிக்கணும். 3.795 சென்டிமீட்டர் வரும். இந்த முறை 3ஐயும் பாருங்க. இதுல இன்னொரு நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நடுவு இரட்டையன் இருந்தா மட்டும்தான் இது இரட்டையன் இருந்தா மட்டும் இந்த முறை இரட்டையன்
ஒற்றை எண் தான் சொல்லித்தரேன். அடுத்த கணக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். வித்தியாசமான கணக்கு ஒன்று. அதுல ஒற்றை எண் வரும். ஒற்றை எண் வாரத்துக்கு அந்த முறையில இப்படி செய்யறேன். அந்த ரெண்டு தான் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சு கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, இவ்வளவு சிம்பிளா முடிச்சு கொள்ளலாம். அப்ப இது வந்து கொஞ்சம் ஈஸியான முறை. நீங்க இது வரைக்கும் படிக்காதவங்க அப்படின்னா இந்த மெத்தட்டை பாருங்க. இந்த முறை வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சும்மா பாக்ஸ் வரைஞ்சி செய்யற மெத்தட். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்.